ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அது கடுகு கூடி கொஞ்சம் சேர்த்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிச்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. நான் பெரிய 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கலாங்க. எந்த அளவுக்கு நம்ம வெங்காயமாக நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த குழம்பு கொஞ்சம் ருசியாக இருக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்களாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் போக போக நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குவோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கும். நான் எப்போவுமே குழம்புல சேர்க்குற உப்பு வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கும். அந்த தக்காளியும் நல்லா வதக்கும், வெங்காயம் நல்லா வதக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆல்ரெடி நான் வந்து 2 கப்பு அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை அரைச்சி மிக்சிலேருந்து அரைச்சி சோம்பு கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் போட்டு உப்பு போட்டு லைட்டாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கு கூட சேர்த்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுவோங்க. கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லிம்லேயே வைக்கலாம் கொஞ்சம் நேரம். ரெடி பண்ணி வச்ச அந்த உருண்டையை எடுத்து நம்ம ஸ்லோலியே வச்சு ஒன்று ஒன்றா போடுவோங்க. நம்ம ஸ்லிம்லேயே வச்சு நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். உருண்டையை போட்டதுக்கப்புறம் நம்ம கலரை விடக்கூடாது. கொஞ்சமாக அந்த குழம்பு தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஊற்றுவோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்லாம் கொஞ்சம் இறங்குங்க. ஒரே அடி நம்ம கலர்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருண்டெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் குழம்பே கெட்டு போயிடுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். திறந்து பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படி கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அது பிறகு வெந்து போச்சுன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா மல்லித்தூள் போட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க நல்லா ஸ்லிம்லே. சூப்பரான உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடிங்க. சுட சுட சாதத்தில் அந்த உருண்டை குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும் போது இருக்கும் பாருங்களா, சூப்பராக இருக்குங்க.
அந்த புளிப்பு, அந்த உப்பு, அந்த சோம்பு வாசனை எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. சாதம் காலையில் வச்சுருந்தாங்க, அதை சுடு சுடு சுட சொல்லிட்டேன். அந்த நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு அதில் அந்த உருண்டையை போட்டுட்டு சுட சுட சாப்பாடு போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.